நம்ம ஷாபான் மாசத்தை அடைஞ்சிருக்கோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுக்கு பிறகு அதிகமாக நோன்பு நோற்ற மாசம்னு சொன்னா ஷாபான் மாசம் தான். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா ஷாபான் 15ல லைலத்துல் பராத்னு சொல்லி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு பராத் நோன்பு பிடிக்கணும் என்று சொல்லி 15ல நோன்பு பிடிக்கிறத பார்க்கிறோம். இது மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயமா? நீங்க குர்ஆன் ஹதீஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா லைலத்துல் பராத்ன்ற வார்த்தை இருக்கு. ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தை வாயால சொன்னதே இல்லை. அப்ப என்ன செய்யறாங்கண்டா இவங்களா மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்கி கொண்டு அதற்கு பல காரணங்கள் பழைய காலத்து ஆட்கள் செய்வாங்க. குறைந்தாலும் இன்னும் நடைமுறையில் இருக்கு. ரொட்டி சுட்டு வாழைப்பழம் வச்சு என்ன செய்வாங்க கொடுப்பாங்க. 3 யாசீன் ஓதணும்னு சொல்லி ஓதுவாங்க. என்ன காரணம்? காரணம் எல்லாம் கற்பிப்பாங்க. மறுமை நாள்ல நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது அந்த வாழைப்பழமும் ரொட்டியும் குடை மாதிரி நிக்குமா. ரொட்டி இப்படி வட்டமா இருக்குமா இல்லையா, வாழைப்பழம் அந்த குடையோட ஹேண்டில் மாதிரி இப்படி நமக்கு நின்று மறுமையில நிழல் தருமா. ரசூலுல்லாஹ் செய்யாத ஒரு செயலை நம்ம செஞ்சா அது பிதஅத். பிதஅத்துக்கள் எல்லாம் வழிகேடுகள் உங்களை நரகத்துல கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறாங்க. நல்லது செய்ய போறோம் என்ற பேர்ல நம்ம நரகத்துக்கு போகக்கூடிய வேலையை செய்யக்கூடாது.